வணக்கம் நண்பர்களே. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது ஒரு தொழில் எவ்வளவு எளிதாக இங்கு ஆரம்பிக்கப்படும், தொடர்ந்து நடத்தப்படும், முன்னேற்றம் காணப்படும். இதற்கு என்னென்ன வகையில் வழிமுறைகள் அரசாங்கங்கள் கொள்கைகளாக வைத்திருக்கின்றன, நடைமுறை சட்டங்களாக இருக்கின்றன, எந்தெந்த வகையில் கிரவுண்ட் ரியாலிட்டி கலா யதார்த்தத்தோடு அது தொழில் முன்னேற்றத்திற்கு உதவுகிறது என்பதை குறித்த ஒரு பார்வை. இது நாம் ஒரு இலக்குகளை நிர்ணயிப்பது, அதை நோக்கி தனிநபர் பொருளாதாரம், இந்திய நாட்டினுடைய தேசத்தினுடைய பொருளாதாரம் என்று நாம் இலக்குகளை நிர்ணயிக்கும் பொழுது எவ்வளவு எளிதாக தொழில் தொடங்க இயலும் என்பதும், அந்த தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகளை எளிமையாக்குவது, அதுதான் இதனுடைய அர்த்தம். எளிமையாக்குவதும் எளிமையான வழிமுறைகளில் தொடர்ந்து நடத்துவதும், இதில் பல்வேறு அம்சங்கள் நிறைந்திருக்குது. அதை பற்றிய வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். சரி, இந்த தொழில் எளிமையாக நடப்பதற்கு எளிமையான அதாவது தொழில் தொடங்குவதற்கு எளிமையான தொடக்க வழிமுறைகள், தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாங்கத்தினுடைய கொள்கைகள்னால் என்ன? வரி விதிப்பு முறைகள் இருக்குது, ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்தன் கொடுக்கறது, அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு பார்ட்டிசிபேட்டேஷன் கொடுக்கறது, அதாவது சர்வதேச அளவிலையும் இவங்க பங்கேற்கணும். யார்? இந்த உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், வணிகர்கள் சர்வதேச அளவில் போனால் தான் அந்நிய செலவு அணியிட்டு கொண்டு வர முடியும். இந்த பொருளாதார இந்திய ரூபாயினுடைய வளர்ச்சி என்பது இந்த எளிதாக தொழில் தொடங்க கூடிய நிலையை உருவாக்குவதில் தான் பெரும்பாலும் அடங்கியிருக்கிறது. இதுதான் உண்மை. ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலை, வணிகத்தை, நிறுவனத்தை தொடங்குவதற்கு எளிய வழிமுறைகள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான், தொடங்குவதற்கு எளிய வழிமுறைகள் இருந்தால் போதுமா என்றால், அதுக்கு அடுத்து தான் இவர்களுக்கு பண உதவி, அரசாங்கத்தினுடைய தொழில் கொள்கைகள், நெறியாள்கைகள், எப்படி வழிநடத்த, அந்த வரி விதிப்பு முறை, இதெல்லாம் அதற்கு பின்பு தான் வரும். ஸோ இதையெல்லாம் கடந்து தான் ஒருவர் எளிதாக தொழிலை நடத்த முடியும் என்ற கால சூழல் இருக்க வேண்டும். லேபர் ஆக்ட் வந்து சரியாக இருக்கணும். லேபர் ஆக்டில் ஏதாவது முன்ன பின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா கூட இந்த தொழில் வணிகங்கள் பாதிக்கப்படும். ஸோ இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் ஒரே முறையான தொழில் வழிமுறைகளோ வரி விதிப்பு முறைகளோ இருப்பது கடினம். அதனால்தான் இந்த தொழில் வரி முறைகளை எளிதாக ஆரம்பிப்பதும் கடைபிடிப்பதும் கடந்து அதை நடத்துவதும் தான் நீண்ட பொருளாதார இலக்கிற்கு நம்மளை கொண்டு செல்லும் ஒரு சக்தியாக இருக்கும். இப்படி நீண்ட கால இலக்கிற்கு ஒரு தொழிலை, ஒரு வணிகத்தை ஒருவர் நடத்த முடியும் என்றால்தான் தேசத்தினுடைய பொருளாதாரம் பரந்த நோக்கில், தொலைநோக்கு நோக்கில் அது சென்றடையும். இவைகளுக்கான வழிமுறைகளை அரசாங்கம் நிச்சயம் செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து தொழில்துறை சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.